2011 வேர்ல்ட் கப். இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்குள்ள ஒரு விதமான புல்லரிப்பு வரும் இல்லையா? அது வெறும் ஒரு கிரிக்கெட் போட்டி இல்ல, ஒரு எமோஷன். கிட்டத்தட்ட 28 வருஷமா 1 பில்லியன் மக்கள் காத்துட்டு இருந்த ஒரு கனவு. அந்த கனவு நனவான கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க அந்த நினைவுகளுக்குள்ள மறுபடியும் ஒரு தடவை போயிட்டு வரலாம். சச்சின் 21 வருஷமா இந்த தேசத்தோட பாரத்தை சுமந்துட்டாரு. இனிமே நாங்க அவரை எங்க தோள்ல சுமக்க வேண்டிய நேரம். அடடா, என்ன ஒரு வரி பாருங்க. விராட் கோலி சொன்ன இந்த ஒரு வார்த்தை போதும் அந்த உலகக்கோப்பை எதுக்காக விளையாடப்பட்டதுன்னு புரிஞ்சுக்க. அது வெறும் டீம்கான கோப்பை இல்ல, சச்சின் டெண்டுல்கர்னு ஒரு லெஜெண்டுக்காகவே ஜெயிக்க நினைச்ச கோப்பை. இது வெறும் பிளேயர்ஸோட மனசுல இருந்தது மட்டும் இல்ல, இந்தியால இருந்த ஒவ்வொருத்தரோட மனசுலயும் இருந்தது. ஆமாங்க, இது சச்சினோட 6வது கடைசி வேர்ல்டு கப். யோசிச்சு பாருங்க, 5 தடவை முயற்சி பண்ணி கைக்கு எட்டாம போன அந்த ஒரு கோப்பை. ஒரு தலைமுறையே பார்த்து வளர்ந்த ஒரு ஹீரோவோட கனவு இந்த தடவையாவது நிறைவேறுமான்னு ஒரு விதமான பதட்டமோ நம்பிக்கையும் இது ரெண்டும் கலந்துதான் நாடு முழுசும் இருந்துச்சு. அந்த கோப்பையை ஜெயிச்சு சச்சினுக்கு டெடிகேட் பண்ணணும், இது பிளேயர்ஸோட ஆசை மட்டும் இல்ல, ஒவ்வொரு ரசிகனோட பிரார்த்தனையா இருந்துச்சு. சரி, அந்த சரித்திர கனவை நோக்கின பயணம் எப்படி ஆரம்பிச்சது வாங்க பாப்போம். அந்த வரலாற்றுக்கான மேடை இந்திய துணைக்கண்டத்துல தான் அமைக்கப்பட்டுச்சு. அதுவே பல வகையில ஒரு ஸ்பெஷலான உலக கோப்பையா ஆரஞ்சது. பிப்ரவரி 19 ஆரம்பிச்சு ஏப்ரல் 2 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேட்சும் கோடிக்கணக்கான பேரோட ஹார்ட் பீட்டை எகிர வச்சுது. அந்த ஃபைனல்ஸை நோக்கின பயணம் இருக்கே, அதுல நிறைய ஏற்ற இறக்கங்கள், நிறைய திருப்பங்கள் இருந்துச்சு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டோர்னமெண்ட்டோட அமைப்பிலேயே ஒரு பெரிய மாற்றம் இருந்துச்சு. முதல்ல பாகிஸ்தானும் இந்த உலகக்கோப்பையை நடத்துற நாடுகள்ல ஒன்னா இருந்துச்சு. ஆனா சில பாதுகாப்பு காரணங்களால அங்க நடக்க வேண்டிய மேட்சஸ் எல்லாமே இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ்க்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இது அந்த டோர்னமெண்ட்டோட புவியரசியலையே மாத்திடுச்சுன்னு சொல்லலாம். இதுதான் இந்திய அணிக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய சேலஞ்ச். யோசிச்சு பாருங்க, அது வரைக்கும் வேர்ல்டு கப் ஹிஸ்டரியில எந்த ஒரு நாடும் அவங்க சொந்த மண்ணுல கோப்பையை ஜெயிச்சதே இல்ல. அந்த ஹோம் கிரவுண்ட் ஷாபத்தை 1 பில்லியன் மக்களோட எதிர்பார்ப்புக்கு நடுவுல உடைக்க வேண்டிய ஒரு பயங்கரமான பிரஷர்ல இந்தியா இருந்துச்சு. ஆனா இந்த வெளி உலக பிரஷர், இந்த எதிர்பார்ப்பு, இதுக்கெல்லாம் பின்னாடி டீம்குள்ளேயே ஒரு ரகசியமான போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு வீரனோட தனிப்பட்ட யுத்தம். அது இந்த வெற்றிக்கு நாம கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஆழத்தை கொடுத்துச்சு. அந்த டோர்னமெண்ட்டோட ஹீரோ, இந்தியாவோட வெற்றிக்கு அஸ்திவாரமா இருந்தவர், பேட்டிங் பவுலிங்னு ரெண்டுலையுமே கலக்குன அந்த மேன் ஆஃப் த டோர்னமெண்ட், யுவராஜ் சிங். ஆனா கிரவுண்ட்ல அவர் அடிச்ச ஒவ்வொரு ஃபோருக்கும், எடுத்த ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் பின்னாடி அவர் உடம்புக்குள்ள ஒரு கொடிய நோயோட போராடிட்டு இருந்தாருங்கிறது அப்போ யாருக்குமே தெரியாது. நினைச்சு பாருங்க, ஒரு பக்கம் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்ட் வாங்குறாரு, இன்னொரு பக்கம் யாருக்கும் தெரியாம ரத்தமா இரும்பிட்டு இருக்காரு. அவருக்குள்ள ஒரு உயிர் போராட்டம் நடந்துட்டு இருந்திருக்கு. மூச்சு திணறல், வாந்தி, இவ்ளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாம நாட்டுக்காக விளையாடினாரு. அந்த நொடியில அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் மட்டும் இல்ல, ஒரு உண்மையான ஹீரோவா நம்ம எல்லார் கண்ணுக்கும் தெரியும். சரி, இப்ப நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வருவோம். இடம் மும்பை வான்கடே ஸ்டேடியம். தேசம் முழுசும் 28 வருஷமா காத்துட்டு இருந்த நம்பிக்கைகளும் கனவுகளும் அந்த ஒரு ராத்திரியில ஒன்னா குவிஞ்சது. அந்த ஸ்டேடியத்தோட டென்ஷனை மேட்ச் ஆரம்பிச்ச செகண்ட்லயே நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சுது. டாஸ் போடும்போது சங்கராவும் தோனியும் என்ன பேசுனாங்கன்னே கேட்கல, அந்த அளவுக்கு ரசிகர்கள் சத்தம். அதனால வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப அரிதா டாஸை மறுபடியும் போட்டாங்க. டாஸ் ஜெயிச்ச ஸ்ரீலங்கா பேட்டிங் எடுத்து 50 ஓவர்ல 274 ரன் அடிச்சாங்க. ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனலோட பிரஷர்ல இது உண்மையிலே ஒரு மலை மாதிரி டார்கெட். இப்ப கேள்வி இதுதான், 1 பில்லியன் மக்களோட எதிர்பார்ப்புங்கிற இவ்ளோ பெரிய சுமைக்கு நடுவுல இந்தியாவால இந்த ஸ்கோரை சேஸ் பண்ண முடியுமா? இந்த சேசிங்கோட ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு த்ரில்லர் படம் மாதிரி. ஆரம்பமே அதிர்ச்சி, ஷேவாக் டக் அவுட். கொஞ்ச நேரத்துல சச்சினும் 18 ரன்ல அவுட். மொத்த ஸ்டேடியமும் அமைதியாயிடுச்சு. ஆனா அங்கதான் 2 பேரு நின்னாங்க. ஒரு பக்கம் கம்பீர் 97 ரன் அடிச்சு ஒரு சுவர் மாதிரி நின்னாரு. அவரோட கூட கோலி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. அப்புறம் கேப்டன் தோனியோட அந்த மாஸ்டர் மூவ், தன்னைத்தானே பேட்டிங் ஆர்டர்ல முன்னாடி கொண்டு வந்துட்டாரு. அது ஆட்டத்தோட போக்கையே மாத்திடுச்சு. கடைசியில அந்த ஒரு சிக்ஸர், அது வெறும் சிக்ஸர் இல்ல, 28 வருஷ காத்திருப்புக்கு கிடைச்ச பதில். அன்னைக்கு ஒரு யங் பிளேயரா அந்த டீம்ல இருந்த விராட் கோலி இத பத்தி சொல்லும்போது, வான்கடையில விளையாடி ஜெயிச்ச அந்த ராத்திரி, எங்களுக்கு ஏற்பட்ட அந்த புல்லரிப்பு, அது எப்பவுமே என் மனசுல ஒரு பசுமையான நினைவா இருக்கும்னு சொல்றாரு. அந்த வெற்றி அவங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்னு இந்த வார்த்தைகளே சொல்லுது. அந்த வின்னிங் ஷாட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? 1 பில்லியன் மக்கள் எப்படி கொண்டாடினாங்க? அந்த வெற்றி நமக்கு விட்டுட்டு போன மரபு என்ன? வாங்க பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில இந்தியாவோட நியூஸ் பேப்பர்ஸ்லாம் கவிதை எழுத ஆரம்பிச்சிருச்சு. விந்தியா
உலகம் நம் காலடியில் மகிழ்ச்சி கோப்பைன்னு ஒவ்வொரு ஹெட்லைனும் தேசத்தோட மனநிலைய அவ்வளவு அழகா படம் பிடிச்சு காட்டுச்சு. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, சரித்திரத்தோட பக்கங்கள். அன்னைக்கு ராத்திரி இந்தியா தூங்கவே இல்ல. மும்பை மரைன் டிரைவ்ல இருந்து தேசத்தோட மூல முடுக்கு வரைக்கும் மக்கள் தெருவுக்கு வந்துட்டாங்க. முன்ன பின்ன தெரியாதவங்களெல்லாம் கட்டிப்பிடிச்சு ஸ்வீட் கொடுத்து டான்ஸ் ஆடி, அது ஒரு மறக்க முடியாத ஒற்றுமையான தருணம். ஒரு ரசிகர் சொன்ன இந்த கருத்து, இது கோடிக்கணக்கான மக்களோட மனசிலிருந்து வந்த வார்த்தை. அந்த ஃபீலிங்குக்கு ஈடே இல்ல. 2011 வெற்றியை நான் எவ்வளவு பர்சனலா ஃபீல் பண்ணனோ அந்த மாதிரி வேற எந்த வெற்றியை நான் ஃபீல் பண்ணதில்ல. ஆமா, அது டீமோட வெற்றி இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரோட வெற்றி. இந்த வெற்றியோட தாக்கம் இந்தியாவோட மட்டும் நிக்கல. ஐசிசி டேட்டா படி 2011 வேர்ல்ட் கப் கிரிக்கெட்டை உலக அளவுல ஒரு புது உச்சத்துக்கே கொண்டு போச்சு. அதோட விளைவுதான் 2023 வேர்ல்ட் கப்ல பார்வையாளர்கள் பார்த்த நிமிடங்கள் 2011 விட 38% அதிகமாயிருக்கு. 2011 பத்த வச்ச நெருப்பு இன்னும் எரிஞ்சிட்டு இருக்குங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி. 1.2 மில்லியன், அதாவது 12 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள். இதுதான் அந்த டோர்னமெண்ட்டை ஸ்டேடியத்துக்கே வந்து நேர்ல பார்த்த ரசிகர்களோட எண்ணிக்கை. கேட்கும்போதே எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. கடைசியா 2011ங்கிறது வெறும் ஒரு கிரிக்கெட் வெற்றி கிடையாது. அது ஒரு தலைமுறைக்கான நினைவு, ஒரு தேசத்தோட ஒற்றுமைக்கான ஒரு அழியாத சின்னம். இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி ஒண்ணுதான். ஒரே ஒரு தருணம், ஒரே ஒரு விளையாட்டு மறுபடியும் 1 பில்லியன் மக்களை இதே மாதிரி ஒன்னா சேர்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க.